Hello friends, welcome back to Lunchbox Recipes. இன்னைக்கு நம்ம Lunchbox ரெசிபில கோவக்காய் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஷாஜீரா சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன? புதினா வந்து இந்த மாதிரி கழுவி அதில் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம புதினா வந்து எண்ணெயில் போட்டு தாளிக்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 1.5 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து உப்பு போட்டு வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஓவராக வந்து வெங்காயம் குக் ஆக வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கோவக்காய் வந்து தக்காளியோடய ஏன் சேர்றோம்னா எல்லாமே ஒன்றா வதங்கி வரும்போது கோவக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்ந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. 22. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலும் நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே குக்கர் ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளோட வெங்காயம், தக்காளி, கோவக்காயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா ஒரு வாட்டி வதங்கி விட்டுட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி குக்கரில் ரைஸ் வைக்கும்போது தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதே ரேஷியோவில் நீங்களும் சேர்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 கப்பு தண்ணியில் வந்து நான் அரை கப்பு வந்து பால் சேர்த்துருக்கேன். அதாவது இது காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் தான். நீங்கள் ஆவின் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும்னா அதில் அரை கப்பு பாலும் 1.5 கப் அளவுக்கு தண்ணியுமா பிரித்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரைஸ் வந்தது. இப்போ கொதிச்சு வந்த பிறகு நம்ம கழுவி வச்சிருந்த ரைஸ் வந்து அதோடு சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள்லாம் வந்து இந்த டைமில் வந்து நம்ம செக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்ட் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க? உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுதான் இந்த ஏற்பாடுலாம். பாருங்க, நம்மளை சேர்த்த பால் கூட வந்து எங்கேயும் உடையாம அப்படியே இருக்கு பால். பாருங்க, காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நழுக தும்போற நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம். பால் வந்து நம்மளுக்கு எங்கேயும் தெரிஞ்சு போகாம நல்லாவே குக்காகி வந்திருக்கு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர விட்டு இறக்கிக்கலாம். அப்புறம் அதோட ப்ரெஷரில் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ண அந்த பிக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் வந்து நான் சர்விங் பண்ண அப்புறம் தான் எனக்கே தெரியுது அந்த வீடியோ வந்து நான் ஆன் பண்ணலன்னு. அதனால தான் என்னால் காட்ட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் உங்கள் மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விடாமல் இருக்க நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும். சர்வமே சமையல். நல்லா சூப்பராக வந்தது. ரைஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் பால் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட அடிக்கல. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். சொன்னாரு, மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நிப்பர் மானம் பெரிது. சரி வாப்பா, எல்லாரும் போலாம். நன்றி. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க.